கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 19:20, மேத்யூ 19:20. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதாவது இந்த ஐஸ்வர்ய வாலிபன் சின்சியராகவே, உண்மையாகவே அவன் கர்த்தர் சொன்ன காரியங்களெல்லாம் நான் நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ இது எதை காட்டுதுன்னா, அவன் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மாரல் டிசிப்ளின் என்று சொல்லக்கூடியதா அதை கடைப்பிடிச்சதை நம்ம பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல, ஒரு ஆழமான மதம் சார்ந்த ஒரு உண்மையை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவன் நம்ம என்ன பார்க்குறோம், அவன் சொன்ன பாதியிலிருந்து அவனுக்கு உண்மையிலே ஒரு நித்திய வாழ்வு வேண்டுங்கிற ஒரு தாகம் இருக்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு என்ன புரியுது, அவன் நியாயப்பிரமாணத்தினுடைய குறித்த ஒரு தவறான புரிதல் இருக்குங்கிற புரியுது. அதே மாதிரி இரண்டாவதாக அவனுடைய நன்மையான காரியம், அவனுடைய நல்ல குணங்கிறத குறித்து அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொய்யான கான்ஃபிடென்ஸை பார்க்க முடியுது. மூணாவதாக அவனுடைய இருதயத்தில் உள்ள ஒரு குருட்டுத்தன்மையை பார்க்க முடியுது. அவன் உண்மையான இருதயத்தை காண முடியல. அப்போ அவன் என்ன சொல்கிறான், நான் சிறு வயது முதலே, அப்போ என்ன, வாழ்க்கை முழுவதுமே அவன் மத சம்பந்தமான ஒரு முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்தான். அவன் உண்மையிலே சிறு வயசுலேருந்து அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அவன் பொய் சொல்லலை. அவன் சொல்கிறது என்ன, வெளியரங்கமான கீழ்ப்படிதலை சொல்கிறான். ஆனால் கர்த்தர் உண்மையான சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாணம் எப்படி உன்னுடைய இருதயத்தில், உண்மையான உன் இருதயத்தில் இதை வேண்டுகிறது என்று சொல்லக்கூடியது. அடுத்து என்ன சொல்கிறான், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன. இது அவன் இருதயத்தில் அவனுடைய ஆத்துமாவில் இருக்கக்கூடிய ஒரு அந்த தீராத ஒரு தாகம். அதாவது அவனால் அந்த தாகம் போகாமல் அது ஒரு ஏக்கம், அந்த ஏக்கத்தினால வரக்கூடிய ஒரு வழியை நம்ம காட்ட முடியுதா? ஏன்னா இந்த கேள்வியிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம், அவனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய முறையை, ஒரு பசியை பார்க்குறோம், அவனுடைய மனத்தாழ்மையை பார்க்குறோம், அவன் உண்மையாக நேர்மையாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதே சமயத்தில் அவனுக்கு எப்படியாவது எனக்கு ஒரு நிச்சயம் வேணும். அவங்ககிட்ட என்ன இருக்குது, மதம் இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட என்ன இல்லை, ஒரு ரெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய ஓய்வு இல்லை. அவங்ககிட்ட ஒரு அறநெறி இருக்குது, ஆனால் அவனுடைய வாழ்வு மறுசீரமைக்க முடியல. அவங்ககிட்ட பிரமாணம் இருக்குது, ஆனால் கிறிஸ்து இல்லை. அப்போ என்னன்னா, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத வெளிக்காண்டு வருவதற்காக அவர் இந்த கேள்வியை கேட்குறாரு. ஆனால் இந்த ஐஸ்வர்ய வாலிபன் என்ன சொல்கிறான், என்கிட்ட இன்னும் என்ன குறைவு இருக்குது. ஏன்னா அவன் தன்னுடைய சுயநீதியை நம்பக்கூடியவனா அவன், ஆனால் அதே சமயத்தில் கிறிஸ்துவை விட்டு இருக்கிறவனா காண முடியதை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கும் அநேகர் நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் கிறிஸ்துவை தவற விட்டவர்கள் அநேகர் உண்டு. ஏன்னா நிறைய முறை கேள்வி கேட்கும்போது நிறைய பேர், மகாத்மா காந்தி பரலோகம் வருவாரா, அவர் ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் செஞ்சார், எங்கள் ஊரில் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் உதவி செய்வார், அவர் அவ்வளவு நல்ல மனுஷன், அவர் பரலோகம் வருவாரா, இப்படி நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு. அதே தான் இந்த ஐஸ்வர்ய வாலிபனும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் எல்லா விதமான நன்மையான காரியங்களை செய்ய முடியும், ஆனால் உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய நன்மை, உங்களுடைய நல்ல குணங்கள் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்காது. உங்களுக்கு என்ன வேணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வேணும். அப்போ நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த இருதயத்தில் என்ன இல்லை, ஒரு ரெஸ்ட்டு கிடையாது, ஒரு ரெஸ்ட்லெஸ் ஹார்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அமைதி இல்லாத ஒரு காரியம் என்ன ஆகுதுன்னா, என்ன, கர்த்தர் வேணுங்கிற ஒரு தாக்கத்தை கொண்டு போய் கொடுக்கக்கூடியது. நிறைய பேருக்கு சிலருக்கு ஐஸ்வர்யம், சிலருக்கு பிஸ்னஸ்ஸு, சிலருக்கு இப்படி நிறைய காரியங்கள் இருக்கும். இப்போ என்னுடைய வாழ்க்கையிலேருந்து சொல்ல முடியும், நான் நல்லா பிஸ்னஸ் மேனாக நிறைய சம்பாரித்து எல்லாம் செய்து கொண்டு இருந்தேன். ஆனாலும் எனக்குள்ள அந்த இருதயத்தில் ஒரு அமைதி இல்லை. என்ன, ஏதோ ஒரு வெறுமை இருக்குது, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருக்க தான் செஞ்சது. இல்லை, ஒரு சிலர் இன்றைக்கி நிறைய நன்மையான காரியங்கள் செய்கிறவங்க இருக்கிறாங்க.
ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு அமைதல் இல்லாத ஒரு காரியம். ஏன்னா வாழ்க்கையில் இன்னும் ஏதோ சம்திங் மோர் இருக்குங்க, இன்னும் இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை ஒரு நல்லவனாக இருந்து இன்னும் கிறிஸ்துவை தவற விட்டவங்களா இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. உங்கள் இருதயத்தில் ஒரு அமைதி இருக்கா? நான் கர்த்தரோடு இருப்பேன், நான் பரலோகம் போவேன்னு. அப்படி இல்லைன்னா கிறிஸ்துக்கிட்ட வருவீங்களா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரே என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு அமைதல் இல்லை என்று சொல்லி, என்னுடைய நன்மையான காரியம் எனக்கு போதாது என்று தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயமும் உம்மை அறிந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.